ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம், மாலை நேர ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால கூடுதல் சுவை தரும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ரவையோடு நல்லா கடலை மாவு உப்பு எல்லாத்தையும் நல்லா பரவற மாதிரி கலந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே 1/2 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான மூரா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு, கூடவே 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே துருவன கேரட் சேர்த்துட்டு இதோட மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்னதாக ஒரு குடை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்லா பொடிசாக. கூடவே கருவேப்பிலை மல்லி இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணீர் தேவைப்பட்டாலும் சேர்த்து கலந்துக்கங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தான் மோர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கு கலந்து இது மாதிரி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ரவை சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு திறந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இது மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து ஊற்றி பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இது மாதிரி வட்டமாக ஊற்றி பொரித்து எடுத்துக்கங்க. எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை ஊற்றி எடுத்துக்கங்க. நான் ஒரு 4-3 ஊற்றி பொரித்து எடுக்கிறேன். இது மாதிரி சின்னதாக ஊற்றி எடுத்திங்கன்னா உள்ளேயும் சீக்கிரமாக வெந்துடும். நல்ல ஓரங்களும் முருவலாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா செவந்து கலர் மாறினதும் திருப்பி விட்டுக்குங்க. நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும். இதை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாகவும் நீங்கள் செஞ்சு தரலாம். காலையில் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். இது மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கங்க. மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி பொரித்து எடுத்துக்கங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசனை பண்ணாமல் சட்டுன்னு ஒரு ரவையை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் காலை நேரத்துலேயும் செஞ்சு தரலாம், மாலை நேரத்துலேயும் செய்யலாம், நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள், சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்து கூடவே தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன். நல்ல மேலே முருவலாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நம்ம சட்னியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வெஜிடேபிள்லாம் சேர்த்து நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. வெஜிடேபிள் சாப்பிடாத குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.